வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டை இரண்டாவது மாநாடாக தஞ்சை தரணியிலே நடத்தக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அண்ணன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கொங்கு மண்டலத்திலே இதே போல ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் எழுச்சி அதை விஞ்சக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடு தஞ்சாவூர்னா என்ன, யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை, எல்லாரையும் தாண்டி நிற்கக்கூடியவர்கள் என்று காட்டக்கூடிய அளவிற்கு எழுச்சியோடும் அதே ஆர்வத்தோடும் இங்கே இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பல பேர் பல கனவுகளோடு பல்வேறு திசைகளில் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர்ல இருந்தும் சில பேர் படையெடுத்துட்டு இருக்காங்க. சரி, நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா பார்க்கலாம் என்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கும். இது தளபதியின் படை, நம்முடைய முதலமைச்சரின் படை, நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை. இது வேறு எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாது. இது இங்கே மட்டும்தான் வரும், கூடும், ஓட்டு போடும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். எங்க கை தட்டணும், எங்க பார்க்கணும், எங்க விலகி இருக்கணும், எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும். அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வாய் சவடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள். யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 10,000 கொடுக்குறேன், 8,000 கொடுக்குறேன், 2,000 கொடுக்குறேன், பேரை மாற்றி குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம். என்ன விளக்கு திட்டமாக இருந்தாலும் ஒன்றும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன் நாங்கள், வந்துதா? வரல. அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும். ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நடத்த முடியும் என்று காட்டக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அதனால இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்க அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த மாநாடு பல கனவுகளோடு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். பத்தலைன்னா இன்னொரு மாநாடு கூட போட்டு காட்டுறோம். தயவுசெய்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினாக தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினாக தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கிள் என்ஜினாக தான் இருக்கு, தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள். குஜராத்தில் மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். ஆனால் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் 2000க்கு மேலே இருக்கு.
அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட 1,00,000 தொட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம், கோவிட் நேரத்தில் அங்கே மக்களை மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியலை. வெளியில் ஆட்டோலையும் வண்டிலையும் டிராக்டர்லையும் படுத்து கிடந்தார்கள். 1,00,000 படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி. அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம். கிட்டத்தட்ட 38,000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல உதய் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யறதுல 42% பெண்கள். தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு. வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனையெல்லாம் செய்யவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள். நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே, அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு, சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள், தண்ணீர், காற்று, வீடு, அடிப்படை உரிமைகள், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள், அவங்களுடைய உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், இது மக்களுடைய பாதுகாப்பு, கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கக்கூடியதுதான் சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், சமூக மேம்பாட்டு குறியீடு. அதுல மிகப்பெரிய மாநிலங்களிலே முதலில் இருப்பது தமிழ்நாடு. எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு. பெரிய மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி, கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாம், அது எங்க வருது தெரியுமா? 30, 31, 32, 33 இறங்கிக்கிட்டே போகுது. இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.